ஃபினான்ஸ் வித்யூரா பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐடி ஸ்டாக்லாம் பயங்கரமாக இறங்கிக்கிட்டே இருக்குது, கரெக்ட் ஆகிட்டே இருக்குது. ஐடி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17% விழுந்திருக்கு, கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கு அப்படின்றாங்க. இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும்பொழுது இதுக்கப்புறம் ஐடி ஸ்டாக்குக்கு ஃபியூச்சரே கிடையாது அப்படின்னு நிறைய டாக்கை பார்க்க முடியுது. உண்மையிலேயே இனிமேல் ஐடி ஸ்டாக்குக்கு ஃபியூச்சர் கிடையாதா? எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் பாதிக்கப்படும், எந்தெந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இப்போ கரெக்டாக இருக்குது அப்படின்னு பல விஷயங்களை கலந்து கட்டி இந்த வீடியோவில் பார்க்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். மேபி இந்த வீடியோ வழக்கம் போல் லெங்க்தாக இருக்கலாம், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த வீடியோவில் முழுக்க நான் சொல்ல போகிறது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான், சஜஷனோ அட்வைஸோ கொடுக்குறதாக இல்லை. அதனால் மென்ஷன் பண்ண போகிற ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸரை கேட்டுக்கிட்டு நீங்களும் நல்லா ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு விஷயத்துக்குள்ளே வரலாம். பொதுவாக கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது 90s உள்ளே வரும்பொழுது, அந்த ரெவல்யூஷன் நடக்கும்பொழுது எல்லா வேலையுமே கம்ப்யூட்டர் செய்ய போகுது, இதுக்கப்புறம் யாருக்குமே வேலை கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு பிறகு தான் சாஃப்ட்வேர் ஐடி அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியை டெவலப் ஆச்சு, அதனால நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிது. இப்போ அதே விஷயம் ரிப்ளிகேட் ஆகுமா? ஏஐ வர்றதுனால நிறைய பேருக்கு வேலை இழக்க போகுது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. எல்லாருக்குமே வேலை இழக்க போகுதுன்னு சொல்லி மறுபடியும் அதில் நிறைய ஜாப் கிரியேஷன் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஆனால் உண்மையிலேயே நடக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் துறை உள்ளே வரும்பொழுது எப்படி வேலை வாய்ப்புகள் யாருக்குமே இருக்காது அப்படின்னு சொன்னாங்களோ அது இப்போ நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அப்போ சொன்னது அப்போ நடக்கலடா, இப்போ தாண்டா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு த்ரெட்டு எல்லாருக்குமே இருக்குது. பட் இந்த இடத்துல நாம் என்ன பார்க்கணும், இதில் 2 ஆங்கிள் இருக்குது. ஒன்று, நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற ஒருத்தராக இந்த ஃபாலை பார்க்குறது, அண்ட் இந்த நிறைய கம்பெனி லே ஆஃப்லாம் பண்ணுறாங்களே, இந்த லே ஆஃபை பார்க்குறது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, ஒரு ஐடி ஸ்டாக்கோடைய இன்வெஸ்டராக இந்த லே ஆஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது. 2 பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. இந்த 2 பெர்ஸ்பெக்டிவையும் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், ஏஐ வர்றதுனால நிறைய ஜாப் லாஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், நிச்சயமாக இருக்கத்தான் போகுது. ஆல்ரெடி நிறைய கம்பெனிஸ் பெரிய அளவில் லே ஆஃப் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரெண்டாவது, ஏஐ வர்றதுனால ஜாப் லாஸ் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா கம்பெனியெல்லாம் இழுத்து முடிவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. அதை பண்ண போகிறது இல்லை. எல்லா கம்பெனியுமே இருக்கும். எந்தெந்த கம்பெனியெல்லாம் ஏஐயை அடாப்ட் பண்ணிக்கிறாங்களோ அந்த கம்பெனிஸ் எல்லாம் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும். அப்போ நமக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 விஷயம். ஒன்று, நீங்கள் ஒரு ஐடி சாஃப்ட்வேர் எம்ப்ளாயாக இருக்கிறீங்க, ரெகுலராக போயிட்டு ஆஃபீஸில் உட்காந்து கோடிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய ரிஸ்க் இருக்குங்கிறது உண்மை. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இதே நேரத்தில் நீங்கள் ஒரு ஸ்டாக் இன்வெஸ்டராக இருக்கிறீங்க, ஐடி ஸ்டாக் உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸாக இருக்குது, அதில் ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கான விஷயத்தை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம், எதுக்கெல்லாம் த்ரெட்டு இருக்குது, எந்தெந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் பிரச்சனைக்குள்ளே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் அவுட் சோர்சிங் லோ எண்ட் சர்வீஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ். என்ன விஷயம்னா, ரெப்பிட்டேட்டிவ் கோடிங் பண்ணுறது. இப்போ ஜாவாவில் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுக்கிட்டு அதே கோடிங்கை திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கிறது, டெஸ்டிங்கில் இருக்கிறது, பேக் ஆஃபீஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ், அந்த மாதிரியான ஒர்க்கை எடுத்து பண்ணுற கம்பெனிஸ், இந்த மாதிரியான வேலைகளை பண்ணக்கூடிய கம்பெனிஸ்க்கு ப்ராஜெக்ட் கம்மியாகும். ப்ராஜெக்ட் கம்மியாகுதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக லே ஆஃப் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதே கம்பெனிஸ் மாஸ் லே ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வேலைகளை ஏஐ வச்சு ஈஸியாக பண்ணிட்டு போவாங்க. ஸோ இந்த வேலையை பண்ணக்கூடிய பெரிய கம்பெனி இந்தியாவில் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் இருக்குது, இன்ஃபோசிஸ் இருக்குது, விப்ரோ இருக்குது, டெக் மஹிந்திரா இருக்குது. இவங்கெல்லாம் மேஜராக இந்த வேலையில் இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க. நிறைய ஃபாரின் கிளைண்ட்ஸுக்கு இந்த மாதிரியான சர்வீஸை பண்ணி கொடுக்கக்கூடிய ஒர்க்கை இவங்க பார்க்குறாங்க. அப்போ இந்த கம்பெனியில் என்ன நடக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் நடக்கிறது வாய்ப்பே கிடையாது. எது, இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்லாம் எங்களை விட்டு போகுது, அதனால் நாங்கள் கம்பெனி இழுத்து மூடுறோம் அப்படின்னு இவங்க பண்ணுறது வாய்ப்பே இல்லை. பட் செகண்ட் சொல்கிற விஷயம் நடக்கும். இந்த மாதிரி ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்கவங்களை லே ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கை ஏஐ வச்சு பண்ணுற வேலைகளை இவங்க பார்ப்பாங்க. இப்போ டிசிஎஸ் கம்பெனி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அவங்க நிறைய மெயின்டெனன்ஸ், டெஸ்டிங், இந்த மாதிரியான அப்ளிகேஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இது வல்னரபிளான ஏரியா தான். அடுத்தது இன்ஃபோசிஸ் எடுத்துக்கிட்டோம்னா, இன்ஃபோசிஸும் மேனுவல் ஐடி ஆப்ரேஷன் நிறைய பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு பாதிப்பான ஏரியா தான். ஸோ அதுக்கு இவங்க ஏஐ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நான் கொஞ்சம் லேட்டாக வரேன். அடுத்து விப்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிபிஓ, ஐடி சப்போர்ட் சர்வீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மேனுவல் QA டெஸ்டிங் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஏரியா தான். அடுத்து HCL பார்த்தீங்கன்னாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் அவுட் சோர்சிங் பண்ணுறது, மிட் லெவல் ஐடி சர்வீஸ் கொடுக்குறது, இது எல்லாமே இவங்களுக்கு வல்னரபிள் ஏரியா தான். இப்போது இந்த 4 கம்பெனியுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் அவங்க ஏஐ அடாப்ட் பண்ணும்போது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் ஏஐ சொல்யூஷன் ஃபினான்ஸுக்கு, ஹெல்த்துக்கு, அதுக்கப்புறம் ஹெல்த் கேருக்கு, க்ளவுடுக்கு ஏஐ இன்டெகிரேஷன் எல்லாத்தையுமே பண்ண முடியும். ஸோ அந்த வேலையை ஆல்ரெடி டிசிஎஸும் பண்ணுறாங்க, இன்ஃபோசிஸும் பண்ணுறாங்க, விப்ரோ, HCL எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இன்ஃபோசிஸ் எடுத்திங்கன்னா டோபாஸ் அப்படிங்கிற ஏஐ வச்சுருக்காங்க. அடுத்தது
என்டர்பிரைஸ் ப்ரொடக்டிவிட்டிக்காக ஜென்ரேட்டிவ் ஏஐ கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட்டுக்காகவும் ஏஐ கன்சல்டிங் எல்லாமே கொடுக்குறாங்க. விப்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா AI360 அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. சைபர் செக்யூரிட்டிக்கு ஏஐ பவர் சைபர் செக்யூரிட்டி விப்ரோ கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது HCL பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவங்க ஏஐ இன்ஜினியரிங்கில் நிறைய R&D பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மைக்ரோசாஃப்ட், கூகுள், அதுக்கப்புறம் AWS இருக்குல்ல, அமேசான் வெப் சர்வீஸ், அவங்க கூடயும் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணும், அடுத்த கொஞ்சம் வருடங்களில் வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஏஐ ட்ரிவன் கம்பெனியாக இந்த கம்பெனிஸை மாறுறதுக்கு வழிவகை செய்யும். டெக் மஹிந்திரா எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு வல்னரபிலிட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐடிஎன் பிபிஓ ஏரியாவில் இருக்குது. அதையும் இவங்க வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐயுடைய என்டர்பிரைஸ் சொல்யூஷன்லாம் வச்சு மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்மில் வந்து ஒரு பெரிய லே ஆஃப் இருக்க போகிறது உறுதி. ஏற்கனவே நிறைய கம்பெனிஸ் பண்ணியிருக்காங்க. டிசிஎஸும் 12,000 பீப்புள் கிட்ட லே ஆஃப் பண்ணாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் வந்துச்சு. இன்ஃபோசிஸும் அந்த மாதிரி லே ஆஃப் எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ லே ஆஃப்ங்கிறது இருக்கும். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இது எல்லாத்துக்குமே ஏஐ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுனால இந்த கம்பெனிஸுடைய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அவங்களுடைய ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்னொரு பக்கம் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகவே இல்லைன்னா கூட நிறைய எம்ப்ளாயீஸை வந்து லே ஆஃப் பண்ணுறதுனால அந்த காஸ்ட் இவங்களுக்கு சேவ் ஆகும். அந்த காஸ்ட் சேவ் ஆகும்போது அது இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து சேரும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு ஐடி எம்ப்ளாயாக பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இதே இந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்டராக இருக்கிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நல்ல விஷயம். ஏன்னா எப்போவுமே ஒரு கம்பெனி வந்து லே ஆஃப் பண்ணுறாங்கன்னா கம்பெனியுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்பை எடுக்கிறாங்க அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது ஏஐ வரும்பொழுது அது அப்படி தான் நடக்க போகுது. ஓகேவா? அதனால் ஏஐ வச்சு ஒரு கம்பெனி ப்ராசஸ் பண்ணும் பொழுது லே ஆஃப் நடந்தாலும் அதனால் இன்வெஸ்டார் வந்து கவலைப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. இன்வெஸ்டார் ஹாப்பியாக இருக்கலாம். என்ன இந்த பதட்டமெல்லாம் இருக்க தான் செய்யும், அங்கங்கே வந்து அடி விழுது அப்படிலாம் வரும்பொழுது ஒரு பதட்டம் இருக்க தான் செய்யும். ஆனால் இது எல்லாமே கொஞ்சம் காலத்துக்கு பிறகு செட்டில் ஆகும். கொஞ்ச நாளில் எல்லாமே செட்டில் ஆகிடும் அப்படின்னு நம்ம பேசினா கூட ஆக்சுவலாக ஐடி கம்பெனிக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிரிட்டிக்கலான ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் லைன் க்ரோத் நல்லா இருக்கும், பட் பாட்டம் லைன் க்ரோத் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு ப்ராஜெக்டை ஏஐ வச்சு ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த ப்ராஜெக்டை கொடுக்குற கிளைண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, காம்படிட்டிவாக எந்த கம்பெனி பெட்டர் ப்ரைஸில் நமக்கு பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இப்போ டிசிஎஸ் கம்பெனி வந்து ஒரு வேலையை 100 ரூபாயில் பண்ணி கொடுக்குது அப்படின்னா இன்ஃபோசிஸ் அதே வேலையை நான் 80 ரூபாயில் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான காம்படிஷன் கிரியேட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்டில் 100 பேர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த 100 பேர் ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு கிளைண்ட் வந்து ஒரு அமௌண்ட்டை அந்த ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். அதே வேலையை ஏஐ சப்போர்ட்டோட பண்ணும்போது அந்த 100 பேருங்கிற ஹெட் கவுண்ட் வந்து மேபி ஒரு 10 பேராக குறையலாம். அப்போ 90 பேருக்கான சம்பளம்ங்கிறது அங்கே இல்லாமல் போகும் இல்லையா? அப்போ இந்த ப்ராஜெக்ட் வேல்யூ வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இப்போ இதில் இருக்கிற கிரிட்டிக்கலான ஒரு த்ரெட்டு. ப்ராஜெக்ட் வேல்யூ குறையும் பொழுது கம்பெனியுடைய டாப் லைன் க்ரோத் வந்து டீசெண்டாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் பாட்டம் லைன் க்ரோத் வந்து அந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ இது எப்படி சார்ட் அவுட் பண்ண போகிறாங்க ஐடி கம்பெனிஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இன்வெஸ்டார் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு விஷயம் ஏஐ அடாப்ஷன் வருது அப்படின்னாலே லீனர் காஸ்ட் ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் ஹையர் மார்ஜின் ப்ளஸ் நியூ க்ரோத் ஏரியாஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நெகட்டிவை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. கொஞ்சம் நாளைக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்கும் பொழுது எல்லாருமே கம்பெனி பற்றி நெகட்டிவாக பேசுவாங்க. அதனால இன்வெஸ்டார் சென்டிமெண்ட்டும் அந்த மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ கொஞ்ச நாளைக்கு டவுன் ட்ரெண்டில் இருக்கும். ஆனால் அதுக்கு பிறகு அது நல்லா பிக்கப் ஆகிறது ஆரம்பிக்கும். அடுத்தது ஏஐ வர்றதுனால எல்லா வேலையும் அது வந்து முழுங்கிட போகுதா, நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. ஏஐ வர்றதுனால புதுசாக என்னென்ன ஜாபெல்லாம் கிரியேட் ஆக போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஏன்னா இது ரெகுலராக ஒரு மாதிரி ஒரே ஒர்க்கை ரிப்பீட்டேட்டிவாக பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஏஐ ஒரு பெரிய த்ரெட்டு. ஆனால் அடாப்ட் பண்ணிக்கிட்டு புதுசாக நிறைய விஷயங்களை பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஏஐ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஸோ யாரெல்லாம் ஒரே வேலையை ரொட்டீனாக பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய வேலை பறிக்கப்படும் அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. ஸோ அதுக்கு காம்படிட்டிவாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் அதில் நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகும். எக்ஸாம்பிள் சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஏஐ இன்ஜினியர்ஸ், டேட்டா சயின்டிஸ்ட், மெஷின் லேர்னிங் ஸ்பெஷலிஸ்ட் இதெல்லாம் வரும். பில்டிங்கான டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகும். ட்ரெயினிங், அதுக்கப்புறம் வந்து ஏஐ மாடலை டிப்ளாய் பண்ணுறதுக்கு ஆட்கள் தேவைப்படுவாங்க. ஓகேவா? அடுத்தது ஏஐ மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி, இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் மேனேஜர் தேவை, ஏஐ ப்ராடக்ட் ஓனர்ஸ் தேவைப்படுவாங்க கம்பெனிக்கு. ஸோ இந்த ஏரியாவில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி அண்ட்
ஏஐ எத்திக்ஸ் எக்ஸாம்பிள் சொன்னால் ஏஐ செக்யூரிட்டி அனலிஸ்ட், ஏஐ எத்திக்ஸ் ஆஃபீஸர்ஸ் மாதிரியான ரோல்ஸ் வந்து இதில் உருவாகும். எதுக்கு? எத்திக்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏஐ வந்து தவறாக பயன்படுத்துறதுன வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறதுனால ஒரு ஏஐ இப்படி தான் செயல்படணும், இதுதான் சரி, இதுதான் இந்த சொசைட்டிக்கு தேவை அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு ஒரு ஏஐ எத்திக்ஸ் மேனேஜர் தேவை. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஏஐ கொலாபரேஷன் ரோல்ஸ், ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸ், ஏஐ ட்ரெயினர்ஸ், ஹியூமன் இன் த லூப் சூப்பர்வைசர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து வரக்கூடிய ரோல்ஸ். அதாவது ஒரு ஏஐயை கரெக்டாக கைட் பண்ணி இந்த அவுட்புட்டு தான் வேணும், இதுதான் கிளைண்டோடைய எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கான வேலைகள் இது. அடுத்தது கிரியேட்டிவ் அண்ட் டிசைன் ஃபீல்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீல்டு. ஸோ ஏஐ அசிஸ்டன்ட், கண்டென்ட் கிரியேட்டர், டிஜிட்டல் டிசைனர்ஸ் எல்லாமே ஓப்பனிங் வந்து வருது. அடுத்தது கன்சியூமர் சென்ட்ரிக் ப்ராப்ளம் சால்வர்ஸ். ஏஐ வச்சு ஒரு ப்ராடக்டை வந்து நீங்கள் செல் பண்ண போகிறீங்க, ஒரு சர்வீஸை கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கூட கன்சியூமர் சென்ட்ரிக்காக ஏஐ யோசிக்கிறதுக்கு, அதை யோசிக்க வைக்கிறதுக்கு ஆட்கள் தேவை. ஓகேவா? ஸோ ஏஐ சொல்யூஷன் கன்சல்டன்ட், டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இதுக்கு தேவைப்படுவாங்க. இது எல்லா இண்டஸ்ட்ரியும் வரும். முக்கியமாக ஃபினான்ஸு, ரீட்டைல், ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் முக்கியமாக தேவைப்படும். ஸோ இந்த ரோலுக்கு ஆட்கள் கண்டிப்பாக வேலைக்கு எடுத்தான் ஆகணும். அடுத்தது ரீஸ்கில்லிங் அண்ட் எஜுகேஷன். ஏஐயை வந்து டெவலப் பண்ணதுக்கு பிறகு, கொண்டு வந்ததுக்கு பிறகு அதை ரீஸ்கில் பண்ணுறதுக்கும் அப்ஸ்கில் பண்ணுறதுக்கும் ஆட்கள் தேவைப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அதாவது ஏஐ ட்ரெயினர்ஸ் அண்ட் டிஜிட்டல் லேர்னிங் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் தேவைப்படுவாங்க. ஓகேவா? இப்போ யாருக்கெல்லாம் வந்து ஜாபில் ஒரு பெரிய த்ரெட் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே இந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா இந்த லே ஆஃப்லாம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் இந்த மாதிரியான ரெக்ரூட்மெண்ட் நிறைய நடக்கும் இதே கம்பெனிஸில். அங்கே போயிட்டு இவங்க நல்ல சம்பளத்துக்கு வேலை பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் சில ஸ்டாக்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே அதிகமாக பாப்புலராக பேசப்படாத ஸ்டாக்ஸு. நெக்ஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு கம்பெனி. ஸோ நெக்ஸ்ட் டெக்னாலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கம்பெனி வந்து அட்வர்டைசிங், மார்க்கெட்டிங் சொல்யூஷன், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கார்ப்பரேட் ட்ராவல் அக்ரிமெண்ட்ஸ், கிஃப்டிங் சொல்யூஷன், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே பண்ணுறாங்க. இதற்கான சாஃப்ட்வேர் இது பண்ணுறாங்க. ஐடி சர்வீஸ்க்குள்ளே வரும்போது கஸ்டமைஸ்டு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் இருக்குது, மேனேஜ்டு ஐடி சர்வீஸ் இருக்குது, சைபர் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் இருக்குது, ப்ரொஃபஷனல் சர்வீஸ் இருக்குது. ட்ரைனிங் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எத்திக்கல் ஹேக்கிங், எம்பெடட் சிஸ்டம் ரொபோட்டிக்ஸ் பண்ணுறாங்க, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், நெட்வொர்க்கிங் அண்ட் கம்யூனிகேஷன் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரோன் டெக்னாலஜியும் இவங்க இருக்காங்க. ட்ரோன் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ரிப்பேர் பண்ணுறாங்க, ட்ரேடிங் பண்ணுறாங்க. ரெண்டல் அண்ட் கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர் ட்ரோன்ஸ் இவங்க கொடுக்குறாங்க. இந்த ஸ்டாக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 21 கோடி தான் மார்க்கெட் கேப். ஸ்டாக்குடைய பீரியட் 72க்கு மேலே இருக்குது, ஓவர் விட தான் இருக்குது. 430 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ROCE 12க்கு மேலே இருக்குது, ROE 8க்கு மேலே இருக்குது. இந்த கம்பெனியுடைய ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ்ல தான் இருக்குது. கடன் இல்லாத ஒரு கம்பெனி. பெரிய அளவில் ப்ராஃபிட்டபிலிட்டி இல்லை, ரொம்ப லோவாக தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த கம்பெனியுடைய ப்ராஸ்பெக்ட்ஸை நம்ம பார்த்துட்டு ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நான் சொல்கிற கம்பெனி வந்து குளோப்டியர் இன்ஃபோடெக் அப்படிங்கிற கம்பெனி. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஐடிஎன் எஸ்ஏபி சப்போர்ட் சர்வீஸ் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் நொய்டாவில் இருக்குது, உத்தரப்பிரதேசில். இந்த கம்பெனியுடைய சர்வீஸ் பார்த்தோம்னா ஐடி ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் சப்போர்ட், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், ஸ்டாஃப் ஆகுமெண்டேஷன், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், கிளவுட் சொல்யூஷன், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஃபுல்லாக ரீட் பண்ணணும். 38 கோடி தான் மார்க்கெட் கேப். ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 6 அந்த ரேஞ்சில் இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25 ரூபா லோவஸ்ட் ப்ரைஸு. 52 வாரங்களில் ஹையஸ்ட் ப்ரைஸ் 57, இறங்குனது 25, இப்போ லோவஸ்ட் ப்ரைஸில் இருக்குது. ROCE 31க்கு மேலே இருக்குது, ROE 31க்கு மேலே இருக்குது. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.04 ஆகிருக்கு. டெட் எவ்வளோன்னா 2 கோடி வச்சுருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 3 கோடிக்கு மேலே வச்சுருக்காங்க. ரீசெண்டாக IPO வந்த கம்பெனி தான். இந்த கம்பெனியுடைய செப்டம்பர் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து 42 கோடி ரெவன்யூ, 3.13 கோடி ப்ராஃபிட். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 71க்கு மேலே இருக்குது, ரிட்டைல் ஹோல்டிங் 28 இருக்குது. இன்னும் வந்து FIS கண்ணிலையும் DIS கண்ணிலையும் இந்த கம்பெனி படலை. பட் இப்போ வந்து இந்த ஸ்டாக்கு SMEக்குள்ளே இருக்குது, மெயின் போர்டுக்கு வருது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ரிஸ்க் கிடையாது. ரிஸ்க் கிடையாதுன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கான ரிஸ்க் இருக்கும், பட் SMEக்கும் மெயின் போர்டுக்குமான ரிஸ்க் இருக்கு இல்லையா, அந்த ரிஸ்க் கிடையாது அப்படின்னு சொல்ல வரேன். அதனால் SMEயில் இருக்கிற கம்பெனியை எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி லோவஸ்ட் ப்ரைஸில் இருக்கும்பொழுது கவனிங்க. இன்வெஸ்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது, கவனிங்க. அது ஒன்ஸ் மெயின் போர்டுக்கு வருது அப்படின்னா அந்த கம்பெனியுடைய ப்ராஸ்பெக்ட் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது அந்த டைமில் நம்ம வந்து ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கலாம். அதுக்காக நான் வந்து உங்களுக்கு இப்போயே காமிச்சு விட்றேன். அடுத்து நான் சொல்கிறதும் ஒரு SME ஸ்டாக் தான். விர்ச்சுவல் கேலக்ஸி இன்ஃபோடெக் அப்படிங்கிற கம்பெனி. இவங்க வந்து SaaS பேஸ்டு ஐடி கம்பெனி. கோர் பேங்கிங் சொல்யூஷன், ERP சிஸ்டம், கவர்னன்ஸ் பிளாட்ஃபார்ம் இதெல்லாம் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸ் வந்து 130 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதுவும் SMEக்குள்ளே இருக்குது. இதையும் நீங்கள் பாருங்கள். மெயின் போர்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்னென்னு யோசிக்கலாம். அடுத்து மேப்மை இந்தியா. மேப்மை இந்தியா வந்து உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, நிறைய வாட்டி பேசின கம்பெனி தான். CE இன்ஃபோ சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற கம்பெனி இப்போ 1160 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லோவஸ்ட் ப்ரைஸுக்கு வந்திருக்கு, 2160 வரைக்கும் போயிட்டு. இந்த கம்பெனி நீ அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு டிசிஷன் எடுக்கலாம்.
இதோட ரிசல்ட் எல்லாம் எப்படி இருக்குங்கிறது வந்து தனியாக வீடியோ போடுவோம். அடுத்து தரத்தட்டிருக்க ஒரு கப்பல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி. இப்போது 520 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கம்மியான ப்ரைஸுக்கு வந்திருக்கு. 7400 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப் இருக்கிற ஒரு கம்பெனி. 52 வீக் ஹையஸ்ட் ப்ரைஸ் 1379, இறங்குனது 459. ROCE 28க்கு மேலே இருக்குது, ROE 22க்கு மேலே இருக்குது, டெட் ஈக்விட்டி 0.03 இருக்குது. ஸோ லோவஸ்ட் டெட்டு டெட் ஈக்விட்டி ரேஷியோ ப்ளஸ் ROE ROCE நல்லா இருக்குது. இது வந்து நல்ல விஷயம். 51 கோடி தான் கடன். ரிசர்வ்ஸ் வந்து 1400 கோடி வச்சுருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 192 கோடி வச்சுருக்காங்க. ஸோ நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜியை வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்குற கம்பெனி நெல்கோ. டாடா குரூப்பில் இருக்கக்கூடிய டாடா பேர் வராத ஒரு கம்பெனி நெல்கோ கம்பெனி. நெல்கோ கம்பெனி வந்து டாடா பவருடைய சப்சிடரின்னு சொல்லலாம். இந்த கம்பெனி வந்து சேட்டலைட் கம்யூனிகேஷன் சர்வீஸ் கொடுக்குறாங்க. க்ளோஸ் யூசர் குரூப்னு சொல்லுவாங்க, CUG அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கஸ்டமர்ஸ் கஸ்டமைஸ்டு சொல்யூஷன், VSAT கனெக்டிவிட்டி, VSAT கனெக்டிவிட்டி இருக்குல்ல, அது இந்த மாதிரி நிறைய வேலையை பண்ணுற கம்பெனி தான் நெல்கோ கம்பெனி. ஸோ நெல்கோ கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸும் பயங்கரமாக கரெக்டாக இருக்குது. 660 ரேஞ்சில் கரெக்டாக இருக்குது. பட் இந்த ரீசன்ட் குவார்ட்டரில் வந்து நெகட்டிவ் ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதோட PE ரேஷியோ வந்து பயங்கர ஹையஸ்ட்டாக இருக்குது. ROCE 14க்கு மேலே இருக்குது, ROE 7க்கு மேலே இருக்குது. பெரிய லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் இந்த கம்பெனி கொடுக்கல. ஃபியூச்சரில் கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மற்றபடி TCS, விப்ரோ, இன்ஃபோசிஸ் எல்லாமே கரெக்ஷனில் தான் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அந்த கம்பெனிக்கு இருக்கக்கூடிய த்ரெட் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு ஓப்பனிங்லேயே. அதனால் அதை எல்லாத்தையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்களும் நல்லா ரிசர்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதோட இந்த வீடியோ வைண்ட் பண்ணிப்போம். இதில் இவ்வளோ நேரம் நான் ஷேர் பண்ணது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான். சஜஷன் ஒரு விஷயம் கொடுத்ததாக இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க எல்லா ஸ்டாக்கையும் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் நல்லா ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணணும். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.